ஏப்பா இந்தாங்கப்பா காப்பியே குடிங்க. காப்பி ஏற்கனவே உங்ககிட்ட வேண்டாம்னு சொன்னோம்ல மக்கா. வாங்கப்பா சாப்பிட சொன்னா வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க. அப்ப காப்பியாவது குடிக்கணுமா? இந்தாங்க. வேண்டாம்னு சொன்னாலும் நீ விட மாட்ட. சரி தாமக்கா. ஏப்பா நான் போட்ட காப்பி தான், தைரியமா வாங்கி குடிங்க, ஒண்ணும் ஆகாது. ஏப்பா வீட்ல சித்தி மலர் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா? நீதான் மக்கா அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களான்னு கேக்கா. ஆனா அவர் ரெண்டு பேரும் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்க மாட்டாவல. சரிப்பா விடுங்க, அவங்க என்ன பத்தி கேட்காட்டா என்ன? அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நல்லாதான் இருக்காவோ. உங்க மாமனாருக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையாமா? ஆமாப்பா ஹாஸ்பிடல்ல இருந்து நேத்துக்கு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க. உங்க மாமனாரு எப்படி இருக்காரு அது இருக்காருன்னு விசாரிச்சுட்டு போகலாம்னு தான் மக்கா வந்தேன். பரவாயில்லப்பா இப்ப நல்லா தான் இருக்காங்க. நித்யா நித்யா என்னது என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே வரீங்க? மருமகளா நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னது என்ன விஷயம்னு சொல்லுங்க, நானும் உங்களை பார்த்து சந்தோஷமா இருப்பேன்ல. ஐயோ அதை எப்படி நான் வாயால சொல்லுவேன்? என் கையும் ஓட மாட்டேங்குது, என் காலும் ஓட மாட்டேங்குது. ஏத்தே எங்க அப்பா வந்திருக்காங்க. அப்படியா? நான் கவனிக்கவே இல்லையா? பின்னாடி திரும்பி பாருங்க தே. வாங்கனே நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கத கவனிக்கவே இல்ல பாத்துடுங்க. எப்பா இவங்க தான் சாவித்திரி அத்தை. சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? என்னனே சம்பந்தியம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி, தங்கச்சினே கூப்பிடுங்க, இல்லனா பேரை சொல்லி சாவித்திரினே கூப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, எப்படி இருந்தாலும் சம்பந்தியம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. வாங்கனே நீங்க வேற, அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்ன மரியாதை? பேரை சொல்லியே கூப்பிடுங்க. சரிங்க சம்பந்தியம்மா. என்ன இப்பதான் சொன்னேன், சம்பந்தியம்மான்னு கூப்பிடாதீங்க, தங்கச்சின்னு கூப்பிடுங்க, இல்லனா சாவித்திரினே பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு. சரிமா தங்கச்சி. உட்காருங்கனே, உட்கார்ந்து காப்பியை குடிங்க. உங்க மகா நல்ல ருசியா காப்பியை போடுவா, குடிங்க உட்கார்ந்து. சரிமா. நித்யா அத்தைக்கும் காப்பியை போட்டு கொண்டு வந்து குடுமா. வேண்டானே, காலையிலே நித்யா போட்ட காப்பியை குடிச்சாச்சு, நீங்க உட்கார்ந்து காப்பியை குடிங்க. சரிமா. நித்யா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காமா. அப்படியானே? என் மருமக என்ன பத்தி பெருமையா உங்ககிட்ட சொல்லிருக்காளா? ஆமாமா உங்களை பத்தி பெருமையா தான் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. நானும் இங்க வரணும்னு நினைப்பேன். எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்லையா, அதனாலதான் வரல பாத்துடுங்க. அப்புறம் சம்மந்தியா எப்படி இருக்காரு? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போலான்னு வந்தே பாத்துடுங்க. அவர் நல்லா இருக்காருனே. நேத்துக்கு சாயங்காலம் தான் ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். ஏத்தே மாமாவை பார்க்கலாம்னு தான் எங்க அப்பா வந்திருக்காங்க. சரி மருமகளா, ஒண்ணு கவலைப்படாத. சின்ன வயசுலயே அம்மாவை பறி கொடுத்தவ என் மகா. சின்ன பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு என்னால முடியலன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணினேன். அவளாவது என் பிள்ளைய நல்லபடியா பார்த்து வளர்ப்பான்னு நினைச்சம்மா. ஆனா நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பு கணக்காயிட்டு. என் மகா எங்க வீட்டுல இருந்தது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? எனக்கு என் மவளை பாக்கிறதுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமாமா? கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமாவது என் மவ நிம்மதியா இருப்பான்னுதாம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். உங்க மகனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாம்மா என் மக கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. அவ முகத்திலேயே இப்பதான் நான் சிரிப்பையே பாக்கேன் தெரியுமா? இங்க பாருங்கண்ணே, நீங்க பழசெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது, அதையெல்லாம் மறந்துருங்க. இப்போ நித்யா உங்க வீட்டு மகா இல்ல, எங்க வீட்டுக்கு வந்த மருமக. சொல்ல போனா அவ எங்க வீட்டுக்கு வந்த மருமக இல்ல, என் மகா மாதிரி இருக்கா தெரியுமா? நித்யாவும் எங்களை அப்பா அம்மா மாதிரி எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டுதா தெரியுமானே? நித்யா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன நித்யா அப்படிதானே? என்னதே நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன மகளா பாக்கிறதுனாலதான் நானும் உங்களை அப்பா அம்மா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுதே. இங்க பாருங்கனே, உங்க மகளை நல்லபடியா பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு, நீங்க கவலையே படாதீங்க. என் மகா முகத்துல சிரிப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தாமா என் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. சரினே, காப்பி ஆறப்போது, காப்பியை குடிங்க. சரிமா தங்கச்சி. அப்பாடா, எங்க அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க நித்யாவுக்கு இப்படி ஒரு மாமனார் மாமியார் கிடைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆமாண்ணே, நாம நினைச்சதை விட பல மடங்கு நல்லதுதான் நமக்கு நடக்கும். இது என்னதே சொன்னீங்க, கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது? ஐயோ நித்யா, அதை எப்படி வாயால சொல்லுது? சொல்லுங்க, வாயால தானே சொல்ல முடியும். நித்யா உங்க மாமனாரு. மாமாவா? என்னாச்சு? ஒண்ணு ஆகல, நல்லா தான் இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ செஞ்சு கொடுத்த இட்லியும் சட்னியும் கொண்டு கொடுத்த பத்துக்க, நானும் யாசுவாரோன்னு நினைச்சு பயந்து போய் இருந்தேன். அவர் எப்படி பாராட்டுறாரு தெரியுமா? என்னதே சொல்றீங்க? மாமா பாராட்டுனாங்களா? ஆமா, உங்க மாமனாரு ஒன்னதான் பாராட்டுனாரு. என்ன பாராட்டுனாரா? ஆமா, இட்லியும் சட்னியும் நல்ல ருசியா இருக்குன்னு சொன்னாரு. நித்யா கிட்ட இத சொல்லிடுறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, நான் சொன்ன மாதிரி சொல்லாத, நீயே சொன்ன மாதிரி சொல்லுன்னு சொன்னாரு பத்துக்க. நானே இதுக்குதான் சொன்னேன், என் கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குன்னு. நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க சொன்னது கேட்டு எனக்கே கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது. அவர் சொன்னது கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதான் உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு ஓடியே வந்துட்டேன். உங்க பையன்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, என் மகனும் வரட்டும், அவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும். நான் தான் இவ்வளவு நாள் அவளை பத்தி புரியாம இருந்துட்டு, அவ நமக்கு ஒரு நல்ல மருமகளா தான் இருக்கா அப்படி இப்படின்னு பாராட்டினார் தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் உங்க வாயால கேட்கறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்குது. எப்படியோ நித்யா, உன்னை பத்தி
எனக்கு அதுவே சந்தோஷம் தான். ஏத்தே எங்க அப்பா மாமாவை பார்க்கணும்னு சொல்லுதாங்க, நான் கூட்டிட்டு வரட்டுமா? என்ன மருமோட என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா? தாராளமா கூட்டிட்டு வா. அதான் உங்க மாமனார் இப்ப திரும்பிட்டார்ல. சரிங்க தே. சரி மக்கா, அப்ப நான் போறேன், நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. என்ன? சரிங்க தே. என்ன எங்க வீட்டுக்கு வாங்க. சரிமா வாரு. அதுக்குன்னு காப்பியை குடிக்காம வச்சுட்டு வந்துடாதீங்க, நித்யா அப்புறம் உங்க மேல கோவப்படுவா. சரிமா தங்கச்சி, காப்பி குடிச்சிட்டே வாரு. சரிங்கண்ணே. ஐயா ஜாலி. ஏங்க உங்களை பாக்கிறதுக்கு நித்யாவோட அப்பா வந்திருக்காங்க. யாரு? நித்யாவோட அப்பாவா? ஆமாங்க வந்திருக்காரு, வர சொல்லட்டுமா? என்ன சாவித்திரி, அவரை வெளியே நிக்க வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்கா, உள்ள வர சொல்லு. சரிங்க. என்ன வாங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? ஆமா நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க. ஆஸ்பத்திரிக்கே நேரா வந்து பாத்துருப்பேன், நான் 2 நாளா ஊர்ல இல்ல பாத்துக்கிடுங்க, அதனாலதான் வர முடியல. அதனால ஒண்ணு இல்ல, நான் இப்போ நல்லாதான் இருக்கேன். ஐயோ என் புருஷனா இது, என்னால நம்பவே முடியலையே. நித்யா அப்பா கிட்ட எப்படி எல்லாம் பேசுனாரு. சாவித்திரி, ஐயாவுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. இல்லங்க வேண்டாம், நான் இப்பதான் என் மகா வீட்டுல காப்பி குடிச்சிட்டு வர மாத்துடுங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. என் மகளை நல்லபடியா பாத்துக்கிடுங்கம்மா, பக்கத்துல இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கனே, நித்யாவை எங்க மக மாதிரி நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம். கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு என்ன விட்டா வேற எந்த சொந்த பந்தமும் கிடையாதுமா. கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் அவளுக்கு பார்த்த உடனே எல்லாரும் நம்ம கிட்ட நல்லபடியா பேசணும், நம்மள நல்லபடியா பாத்துக்கிடணும்னு நினைக்காமா. அவ நினைக்கிறதுல தப்பே இல்ல அண்ணாச்சி, நாங்க பாத்துக்கிடுதோம். ஆமா, நித்யா எங்களுக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம். நான் தான் அவளை பத்தி கொஞ்ச நாள் புரியாம இருந்தேன், ஆனா இப்ப அவளை பத்தி நான் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ இப்படி பேசுது நித்யா நேர்ல பாக்கலையே. நித்யா கவலைப்படாதீங்க தே, மாமா பேசிக்கிட்டு இருக்கதே நானும் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே உங்க மாமா உன்னை பத்தி எப்படி பெருமையா பேசினாரு பாத்தியா? ஆமா தே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு சூப்பரா செஞ்சு தரேன். என்ன தே? சரி மருமோளே, பாத்து நில்லு, நீ ஒளிஞ்சு நின்னு பாக்காத உங்க மாமனார் பாத்திர போறாரு. சரிங்க தே. இந்த உலகத்துல நல்லது செஞ்சாலும் எல்லாருக்கும் கெட்டதா தானே தோணுது. என்னத்த செய்ய, வீட்டுல இருக்கப்பட்டது சரியா இருந்தால வந்தவளும் சரியா இருந்திருப்பா. நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, நான் மட்டும் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதா இருக்கு. ஆனா யாரு என் பேச்ச கேட்கவே மாட்டேங்காவம்மா. பொன்னம்மா என்னத்தை போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா? நமக்கு நேரம் போக மாட்டேக்கு, கொஞ்ச நேரம் பொன்னம்மா கிட்ட உட்காந்து பாடு பேசுவோம். என்ன பொன்னம்மா வாம்பாட்டுக்கு எதையோ பேசிக்கிட்டே இருக்கா? ஆமா, தன்னால புலம்பத விட்டா வேற எனக்கு என்ன கேடி? கோவப்படாத பொன்னம்மா, எப்படி போட்டு கோவப்படாம இருக்க? ஆமா, நாம நல்லதுன்னு ஒரு விஷயத்த சொல்லுதோம், அத இந்த காலத்து பிள்ளைங்க கேட்கவா செய்தாவோ? நீ ஏதாவது வருத்தத்துல இருக்கும்போது சரி நம்ம பொன்னம்மா தானே கொஞ்சம் போல ஆறுதல் சொல்லுவோம்னு உன் பக்கத்துல வந்து உட்காந்து பேசுவேன். ஆனா அத பார்த்தா உன் மவனுக்கும் பொறுக்காது மவளுக்கும் பொறுக்காது. என்னத்த செய்ய, காலம் அப்படி கெட்டுல கிடக்கு. நான் உன்கிட்ட உட்காந்து பாடு பேசினாலே என்னமோ உன் மருமகளை பத்தி உன்கிட்ட கோல் மூட்டி கொடுக்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காவோ? நான் அப்படியெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளாவது பண்ணிருக்கேனா பொன்னம்மா? நீயே சொல்லலாம். நமக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையாது பத்துக்கா. அவரவர் வீட்டு விஷயம் அவரவருக்கு. உப்பு தின்ன வந்தானே தண்ணியை குடிக்கணும். அத நீயே சொல்லுதல்ல, நம்ம பேச்ச இந்த காலத்து பிள்ளைகள் எங்க கேட்காவோன்னு. ஆமா பொன்னம்மா, அதுதான் சரியான விஷயம் பத்துக்கா. எந்த வீட்லயாவது போய் பாடு பேசுதானா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒவ்வொரு வீடு வீடா போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வருவேன். அவங்க ஏதாவது குத்தம் குறைய சொல்லுவாவோ, நானும் அதுக்கு ஆறுதலா ஏதாவது 2 வார்த்தை தான் சொல்லிட்டு வருவோம் பத்துக்கா. ஏன்னா நம்மளால எந்த குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை பிரச்சனை வந்துடக்கூடாது பத்தியா? ஆமா பொன்னம்மா, உன் மருமவ இன்னும் வரலையா வீட்டுக்கு? எங்க வந்தா? அக்கா காரி கைய பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போனா, என்னமோ மறு வீட்டுக்கு போன மாதிரி அங்கேதான் கிடக்கா, இன்னும் வந்த பாடில்ல. பாத்தியா உன் மருமவளுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு? இங்க மாமியார் வீடு இருக்கு, வயசான மாமியார் வீட்டுல இருக்காவோ, மாப்பிள்ளை இருக்கான்னு ஒரு நினைப்பு இருந்தா அவளுக்கு. அக்கா வீட்டுல இருக்க வேண்டியதான், அதுக்குன்னு ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வீட்டை பக்கம் வர வேண்டியதானே? இங்க பாரு பொன்னம்மா, நான் எந்த வீட்டு விஷயத்திலயும் தலையிடவே மாட்டேன் பத்துக்கா. ஆனாலும் உன் மருமவ இருக்கல்ல, சரியான திமிரு பிடிச்சவா. கடவுளே, இந்த பாஞ்சாலியத்துக்கு வேற வேலையே இல்ல. எந்த நேரம் பார்த்தாலும் எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு ஊர் பாடெல்லாம் பேசிட்டு இருக்காவோ. ஏமா என்னடி? ஏமா நான் ஊருக்கு கிளம்புறேன். என் மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு நேத்திக்கு ராத்திரி தான் வந்திருக்காரு, அதனால இப்ப வந்து என்ன கூப்பிட வர முடியாது, நீயே வந்துருன்னு சொன்னாருமா, அதனால நான் கிளம்புறேன். என்னடி நீ இப்படி திடுதப்புன்னு வந்து நின்னு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா பின்ன நான் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டா? செல்வி, உங்க அம்மா கிட்ட எதுக்கு இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கா? இந்த பாருங்க தே, நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் எனக்கு சொல்லாண்டா. பாத்தியா பொண்ணுமா, உன் மவ என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுதான்னு? ஆமா, அவ கோவமா தானே பேசுவா, எல்லாம் திமிரு. என்னதே உங்க வீட்ல வேற வேலை இல்லையா? எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க எல்லாரையும் பத்தி எங்க அம்மா கிட்ட கோல் மூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேளோ? என்னமா செல்வி இப்படி பேசுதா? நான் எந்த வீட்டு விஷயத்தையுமே இப்பலாம் பேசுறதே இல்ல தெரியுமா? ஆமா, அப்படியே பேசுறது இல்ல. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏற்கனவே உலக்கையால அடி வாங்குறது உங்களுக்கு பத்தலையோ? இங்க பாருடி, அவ என்னடி தப்பா என்கிட்ட சொல்லிவிட்டா? எல்லாம் நடக்கப்பட்டது தானே? ஏமா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு கிளம்புறேன் ஊருக்கு கிளம்புறேன்னு மூச்சுக்கு முன்ன ஒரு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கியே, உங்க மைனிகாரிக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்காடி? வீட்ல சம்மந்திகாரி ஒருத்தி இருக்காளா, அவ மாமியார் வீட்டுக்கு கிளம்பும் போது நம்ம வழி அனுப்பி வைக்கணுமே கொஞ்சமாவது அவளுக்கு நினைப்பு இருக்காடி? அக்கா வீட்டுக்கு போனவ அங்கனே செட்டில் ஆயிரா போலுக்க. ஏமா மைனி அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க.
சொன்னாலும் என்கிட்ட எழுதி பேசணுங்கிற அளவுக்கு சொல்லி வச்சிருக்கா. ச்சே, உன் பிரச்சனை ஒரு நாள் ஓயாதுமா. இங்க வீட்டுக்கு வந்தாலே எனக்கு வெறுப்பாதான் இருக்கு. இனி மைனி இருந்தா மட்டும் நாங்க வீட்டுக்கு வருவேன். அவங்க இல்லாத நேரம் நாங்க வரவே மாட்டேன். ஏமிட்டி அதையும் உன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆமா, இவ்வளவு பேசுதியே, என் மேல உனக்கு பாசம் அதிகம்னு வேற சொல்லுதல்ல. நான் ஊருக்கு போகும்போது மைனி இல்லனா என்னம்மா, நீ எனக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து தர வேண்டியதானே? ஏய் அம்மா, மைனிக்காரி இவகிட்ட எப்படி எல்லாம் பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. ஒண்ணும் செய்யறது கிடையாது. பேசாம உட்கார்ந்த இடத்துல